சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி மேக்ரோவில் புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு ஷிஃப்ட்டில் வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் எவ்வளோ பீஸ் ஓடிருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக மேக்ரோவில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். எவரி ஹவர் பார்ட் மானிட்டர் மேக்ரோ ப்ரோக்ராமு. அதாவது இது பவர் கட் ஆச்சுன்னா கூட அந்த பவர் கட் டயத்தில் அந்த டைமுக்கு எவ்வளோ பீஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிறது அந்த வேரியபிளில் கவுண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த AS3012 அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளேயில் கீழே ரயில்வே டைம் ஓடும் இல்லைங்களா, அந்த டைமை வந்து அந்த டைமோட கோடு தான் இது AS3012 அப்படிங்கிறது. இந்த வேரியபிளை நம்ம அப்படியே AS598க்கு காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த டைம் அங்கே எவ்வளோ டிஸ்பிளேயில் நம்மளுக்கு தெரியுதோ அது வந்து இந்த AS598ல் அப்படியே வேல்யூ வந்து காப்பி ஆகிக்கும். ஓகேங்களா. அடுத்து இது நம்மளுக்கு சீரியல் நம்பர் வந்து சீக்வன்சி நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு என் சீக்வன்ஸ் நம்பரு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர், அது உங்கள் சாய்ஸு. சீக்வன்சி நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. சரி, ஓகே. நான் இதில் வந்து N90ல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் இப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதில் AS598 இந்த இடத்துல கரண்ட் வேல்யூ எவ்வளோ அது இங்கே ஒவ்வொரு தடையும் ரீட் ஆகும்போது இங்கே வந்துடும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அந்த டைம் ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது 9 மணிக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஷிஃப்ட் வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா அதில் 9 மணிக்கு எவ்வளோ பார்ட் கவுண்ட் ஆகுது அப்படிங்கிற பார்ட் கவுண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த AS601 இந்த வேரியபிளில் போய் பார்ட் கவுண்ட் வந்து காப்பி ஆகிக்கும். ஓகே, இந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம டைம் கொடுத்தாச்சு. இங்கே வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 9 மணி வரைக்கும் அந்த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டு. இது சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த go to 91, இந்த go to 91ங்கிறது அடுத்து இந்த சீரியல் நம்பருக்கு வந்துடும். 91க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனை ரீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ரீட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைனை ரீட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது இந்த லைனை ரீட் பண்ணோம். இந்த லைனை ரீட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பீஸு வந்து கம்ப்ளீட் ஆகும்போதுமே இந்த 601ல் பார்த்திங்கன்னா பார்ட் கவுண்ட் வந்து காப்பி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த go to 100 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த லைனை ரீட் பண்ணும்போது டைரெக்டாக இங்கே இதெல்லாம் ஜம்ப் ஆயிரும். இந்த லைனெல்லாம் ஜம்ப் ஆகி டைரெக்டாக N100 அப்படிங்கிற இதுக்கு வந்துடும். N100க்கு வந்து M99ல் சப் ப்ரோக்ராம் எண்டு ஆகி அடுத்து மெயின் ப்ரோக்ராமுக்கு போய்க்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 லைன் தான் ஃபஸ்ட்டு ரீட் ஆகும், அதாவது 9 மணி வரைக்கும். இந்த 9 மணிக்கு மேலே போச்சு அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த go to 91 கொடுத்துருக்கனால இந்த கண்டிஷனை ரீட் பண்ணதும் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த go to 91 இந்த லைனுக்கு வந்துடும். ஓகேங்களா. இந்த கண்டிஷனை அதாவது 9 மணியை தாண்டும்போது இந்த go to 91க்கு வந்துடும். இந்த 91ல் அடுத்து 10 மணி வரைக்கும் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வேரியபிளில் பார்த்திங்கன்னா அதாவது 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா 602ல் வந்து பார்ட் கவுண்ட் ஆகிட்டே வரும் 10 மணி வரைக்கும். அந்த 10 மணி வந்து இது சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு, 10 மணி ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து 92க்கு இங்கே இந்த லைனை ரீட் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே இந்த 2 லைன் படித்ததுக்கப்புறம் go to 100 அப்படின்ட்டு வரும்போதெல்லாம் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடும் N100க்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம டைம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம், 6 டிஜிட்டில் இருக்கும். 09 2 புள்ளி, அடுத்து 00, அடுத்து 00. இது ஹவர், மினிட்ஸு,
இது வந்து செகண்ட்ஸு. அதனால் இதை வந்து நம்ம 6 டிஜிட்டில் வேல்யூ இன்புட் பண்ணோம், அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இது 10, 11 மணி. நான் வந்து 10 மணி நேரத்துக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸுக்கும் ஃபுல் ப்ரோக்ராமையும் நான் வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணி விட்றேன். அந்த ப்ரோக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி, அடுத்து 1 மணி, 2 மணி, 3 மணி. நான் இதில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்கும் உள்ள ப்ரோக்ராம் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணி விட்றேன். ஓகே, இது வந்து சப் ப்ரோக்ராம் தான். இந்த 6004 அப்படிங்கிறது நம்ம மெயின் ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துக்கிட்டா பெட்ரு. ஓகேங்களா? ஏன்னா கடைசி பீஸ் முடிஞ்சதும் அடுத்து இந்த ப்ரோக்ராமை ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னாகும், இந்த வேரியபிள்லாம் கவுண்ட் ஆகும். கடைசி அந்த M30க்கு முன்னாடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கவுண்டிங் கம்மியாக தான் வரும். அதனால தான் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துக்கோங்க. மெயின் ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்லேயே M98 P6004 இப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. மெயின் ப்ரோக்ராம்லேயே கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு கண்டிஷனாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எடுத்துக்கும். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக மிஷினில் போட்டு செக் பண்ணது தான். நான் அந்த வீடியோவும் இது கூட இணைச்சி விட்றேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.